வணக்கம். இந்த வீடியோவில் நமக்கு இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னா அழகு 3ல் கொடுத்துருக்கக்கூடிய அதில் ஒரு பேர் தான் பகத்சிங் அப்படின்றது. அந்த பகத்சிங் அவர்களை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு தான். இதை தாண்டி எந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஃபுல் கவர் பண்ணது அம்புட்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு முதல் தூக்கு வரை முக்கிய காலக்கோடு இது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வருடங்களை நீங்கள் ஒரு நோட் எடுத்து வரிசை எழுதி வச்சுட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்படின்னு கதை மாதிரி சொல்லுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு அப்படியே மனசில் இருக்கும். 1907 செப்டம்பர் 28 பஞ்சாப்ல லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா அப்படின்ற கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. இவங்க அப்பா வந்து கிசான் சிங் அப்படின்றவர். இந்திய தேசிய போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் கிசான் சிங் அப்படின்றவர். இவங்க அம்மா வித்யாவதி. ஓகேவா? இந்த கிசான் சிங் வித்யாவதி இவங்களுக்கு மகனா பிறக்கிறவர் தான் பகத்சிங் அப்படின்றவர். ஓகேவா? 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. ஓகேவா? அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள். ஓகேவா? இவரோட ஸ்கூல் வந்து லாகூர்ல இருக்கு. ஆனா அவர் ஸ்கூல் போறேன் அப்படின்னு கிளம்பி லாகூர் போகாம அங்கிருந்து ட்ரெயின் பிடிச்சி இவரோட 12 வயசுல 12 மைல் தூரம் ட்ரெயினில் வந்து இந்த இடத்துக்கு வராரு. எங்கே வராருன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்த பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்தம் படிஞ்ச மண்ணை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அள்ளி வச்சு சபதம் எடுக்கிறார். ஓகேவா? பிரிட்டிஷாருக்கு எதிராக இனிமே நான் போராட போறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. அந்த ரத்தம் படிஞ்ச மண் அந்த உள்ள பாட்டிலை வச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்றாரு. அதற்கு மலர் வச்சு அந்த பாட்டிலை வணங்குறாரு. ஓகேவா? 1921 22 காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கிறாரு. இந்த சௌரி சௌரா சம்பவம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த சம்பவம் நடக்கும். அதாவது விவசாயிகள் வந்து பொருளோட விலையை கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்துவாங்க. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷார் ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. அதில் ஒரு 3 விவசாயிகள் சுட்டு கொல்லப்படுவார்கள். ஓகேவா? அதோட தாக்கம் தான் அந்த நிகழ்வு. ஓகேவா? சில புத்தகங்களில் வந்து அவங்க ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்கில் துப்பாக்கி சூடு நடத்துறதுனால அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மீட்டிங் தான் அந்த போராட்டம். ஓகேவா? அப்போ அந்த ஊரில் இருக்க எல்லாருமே போலீஸை சுற்றி வளைச்சிட்டாங்க. போலீஸ்லாம் போய் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து பூட்டிக்கிறாங்க. ஓகேவா? ஸ்டேஷனுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டா என்னன்னு சொல்லி இவங்க உடனே கராசினை ஊற்றி ஃபுல்லாக கொளுத்தி விட்டாங்க. அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து 22 போலீஸும் செத்துட்டாங்க. ஓகேவா? அதான் இந்த சௌரி சௌரா சம்பவம் அப்படின்றது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டாரு. இந்த சம்பவம் நடந்தது பிப்ரவரி 4ஆம் தேதி 1922. இது கேள்விப்பட்ட உடனே காந்தியடிகள் பிப்ரவரி 12ஆம் தேதி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இப்போ இந்த நிகழ்வு நடந்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் நிறுத்துறதுனால நிறைய பேர் இளைஞர்கள் எல்லாருமே ஆயுத புரட்சி பாதைக்கு திரும்புறாங்க. ஓகேவா? அமைதி வழி அஹிம்சைன்றதே இவங்க விட்டுட்டு ஆயுத புரட்சிக்கு திரும்புறாங்க. அந்த மாதிரி திரும்பினவங்க தான் 1924 கான்பூர்ல ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதான் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படின்னுவாங்க. ஓகேவா? அதுல வந்து பாருங்க, சச்சீந்திரநாத் சன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில் போன்றோர் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு. அதுல போய் இவர் இணைகிறார். யாரு? பகத்சிங் இணைகிறார். ஓகேவா? 1925 ஹகோரி ரயில் கொள்ளை சம்பவம். ஓகேவா? இந்த சம்பவமும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்த ஹகோரி இருக்கு. ஓகேவா? அங்க வந்து ரயில்ல போகக்கூடிய அந்த ஆங்கிலரோட கஜானா பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில், ஓகேவா, அதுக்கடுத்து அஸ்பகுல்லா கான், இந்த மாதிரி ஒரு 10 பேர் அந்த ரயில்ல பயணம் பண்றாங்க. ஓகேவா? பயணம் பண்ணி அதுல இருந்து கொள்ளையடிக்கிறாங்க. எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா அப்போதைக்கு 8000 ரூபாய். அந்த அப்போதைக்கு 8000 ரூபாய் அப்படின்றது இப்போ அதிக காசு. ஓகே தானே? கொள்ளையடிச்சுட்டு அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா இவங்க யாரையும் சுடணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு பயணியை சுட்டுறாங்க. ஓகேவா? இதனால ஆங்கிலேயர் வலைவீசி தேடி இவங்களை பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதான் அந்த சம்பவம். இப்போ அந்த தலைவர்கள் இறந்ததுனால அந்த அமைப்பு இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு தலைமை இல்லாம இருக்கு. அப்ப பகத்சிங் தலைமை இருக்கிறார். ஓகேவா? 1925. 1926 மார்ச் மாதம் பஞ்சாப் இளைஞர்களை ஒருங்கிணைக்க நவ்ஜவன் பாரத் சபா அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாரு. ஓகேவா? அடுத்து 1928 செப்டம்பர் மாதம் டெல்லி பெரோசா ஹோட்லா மைதானத்துல இந்த இந்துஸ்தான் குடியரசு அமைப்பை இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்னு மாத்துறாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து போவோம். சைமன் குழு எதிர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1928 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடக்குது. ஓகேவா? அதுல வந்து லாலா லஜபதி ராய் அப்படின்றவர் தீவிரமா போராடுறாரு. முன்னாடி நின்று போராடுறாரு. அப்ப தடி அடி அடிக்கிறாங்க. தடி அடி வந்து அவரோட நெஞ்சில ஒரு அடி பயங்கரமா விழுந்துருச்சு. அதுல வந்து அவருக்கு ரொம்ப உடல் வீக் ஆகி நவம்பர் 17ஆம் தேதி இறந்து போயிடுறாரு. நவம்பர் 17 இறந்துடுறாரு. டிசம்பர் 17 இவங்க வந்து அந்த அதிகாரியை சுட்டு கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஓகேவா? ஓகேவா? இவங்க பிளான் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா ஆளை மாத்தி சுட்டுருவாங்க. அதான் இங்க பெரிய சம்பவமே. அதாவது இந்த தடியடி நடத்துறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்றவர் நடத்துவாரு. ஆனா இவங்க வந்து சுட்டது வந்து சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு அதிகாரி சுட்டு கொண்டுருவாங்க. ஓகேவா?
இவங்க வந்து எப்படின்னா 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம். ஓகேவா? அவங்க வந்து வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வெளில வந்தோனே சுடணும் அப்படின்னு. அவரோட பைக்கை இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு மாத்தி. அவ்வளவுதான் இங்க குழப்பம் வந்தது காரணமே. அதோட இவங்க சுட்டுட்டாங்க. ஓகேவா? ஆனா இவங்க சுட நினைச்சது ஜேம்ஸ் ஸ்காட். ஓகேவா? தடியடி நடத்துங்க அப்படின்னு சொன்ன அந்த அதிகாரியை சுடணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னொரு அதிகாரியை சுட்டுட்டாங்க. 2 பேருமே ஆங்கிலேயர்கள் தான். அதனால ஒரு பிரச்சனை இல்ல தான். 1929 ஏப்ரல் 8 பொது பாதுகாப்பு மசோதா மற்றும் தொழில் தகராறுகள் மசோதாவிற்கு எதிராக முக்கியஸ்தர் தத்துடன் இணைந்து டெல்லி மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசுறாரு. ஆனா அந்த இதனால எந்த பாதிப்பும் வராது. சும்மா வெடிகுண்டு வீசுறாரு. ஓகேவா? 1929 ஜூன் முதல் அக்டோபர் வரைக்கும் சிறையில அரசியல் கைதிகளுக்கான உரிமை வேண்டி ஜாதின் தாஸ் போன்ற தோழர்களுடன் இணைந்து 64 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருப்பாங்க. இந்த உண்ணாவிரதத்துல ஜாதின் தாஸ் தான் இறந்து போயிருவார். ஓகேவா? 64 நாள் உண்ணாவிரதம் எப்போ இருந்தாங்கன்னு கேட்கலாம். 1929 ஜூன் மாதம், ஜூன் முதல் அக்டோபர் வரை. ஓகேவா? 1929 ஜூன் முதல் அக்டோபர் வரை. அடுத்து 1931 மார்ச் 23 லாகூர் சதி வழக்கிற்காக பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகிய மூவரும் லாகூர் மத்திய சிறையில் தூக்கிலிடப்படுறார். ஓகே தானே? அவர் தொடங்கிய இயக்கங்கள் பார்த்தோம்னா நவ்ஜாவன் பாரத் சபா 1926 பஞ்சாபில் இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை திரட்டுவதற்காக பகத்சிங்கால் தொடங்கப்பட்ட இயக்கம். அடுத்து இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு அப்படின்றது 1928 அதோட பேரை மாத்துறாரு. ஓகேவா? 24 தொடங்கப்பட்ட ஹச்ஆர்ஏ அப்படின்ற பேரை சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங் இணைந்து சோசியலிச கொள்கைகளின் அடிப்படையிலாக மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கீர்த்தி கிசான் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. சோசியலிச கருத்துக்களை பரப்புவதற்காக சோகன் சிங் ஹோஸ் தொடங்கிய இந்த அமைப்பின் பத்திரிகையான கீர்த்தி அப்படின்ற பத்திரிகையில பகத்சிங் பணியாற்றார். பகத்சிங் நிறைய பத்திரிகை எழுதுவாரு. ஆனா எந்த பத்திரிகையிலுமே பகத்சிங் அப்படின்ற பேரை போட மாட்டார். ஒவ்வொரு பேரா போடுவார். ஏன்னா ஆங்கிலேயர்கிட்ட பிடிபற்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் பேரை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பார். அவரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனை பெயர்கள் ஜஹித் இ அசாம். இதற்கு வந்து மாவீரன், அதாவது மாபெரும் மாவீரன் அப்படின்னு பொருள். ஓகேவா? ஓகேவா? அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மார்க்சிஸ்டவாதி. இவரது சோசியலிச மற்றும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்காக இவ்வாறு அழைக்கப்படுறார். இந்த புனை பெயர்கள் அப்படின்னு இந்த பல்வந்த், ரஞ்சித், வித்ரோஹி அப்படின்றது எல்லாமே வந்து அந்த பத்திரிகையில் எழுதும் போது அவருடைய பேருக்கு பதிலாக இவர் மாத்தி மாத்தி போட்ட பெயர்கள் தான். ஓகேவா? வித்ரோஹி அப்படின்னா கலகக்காரன் அப்படின்னு பொருள். ஓகே தானே? புரட்சி முழக்கங்கள், இவரோட முழக்கங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்றது பெரிய ஒரு முழக்கம். ஏன்னா புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கு கயிறுக்கு முத்தம் கொடுப்பாரு. மனிதர்களை கொல்வது எளிது, ஆனால் அவர்களின் கருத்துக்களை கொல்ல முடியாது. சூப்பரா இருக்குல்ல? மனிதர்களை கொல்வது எளிது, ஆனால் அவர்கள் கருத்துக்களை கொல்ல முடியாது. காது கேளாதோருக்கு கேட்க செய்ய சத்தமான முழக்கம் வேண்டும். காது கேளாதோரை கேட்க செய்ய சத்தமான முழக்கம் வேண்டும். நூல்கள் மற்றும் பத்திரிகையின் பங்களிப்பும் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நார்த்திக நானேன் அப்படின்ற நூல் 1930 அக்டோபரில் எழுதிய ஒரு முக்கியமான சுயசரிதை நூல். 1934 தந்தை பெரியார் தமிழ்ல வெளியிட்டார். ஓகேவா? மரண வாயில் அப்படின்றது மற்றும் ஒரு முக்கியமான படைப்பு. அடுத்த பத்திரிகைன்னு பார்த்தோம்னா பிரதாப், கீர்த்தி, வீர் அர்ஜுன் அப்படின்ற பத்திரிகை எழுதியிருக்கார். பிரதாப், கீர்த்தி, வீர் அர்ஜுன். ஓகேவா? இந்த நானே நார்த்திக நானேன் அப்படின்றத பத்தி கீழே கூடுதல் தகவல் கொடுத்துருக்கேன். அதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பெரியார் ரிலேட்டிவ் வாங்கி வரதுனால தான். ஓகே. பகத்சிங் பத்தின கூடுதல் தகவல். நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அது என்னன்னா, நாங்கள் யாரையும் கொல்ல விரும்பவில்லை. மனித உயிரை நாங்கள் புனிதமாக கருதுகிறோம். ஏகாதிபத்திய ஆட்சியை எதிர்க்கவே குண்டுகள் வீசினோம் என்று நீதிமன்றத்தில் பகத்சிங் வாதிடுறார். இந்த டயலாக் வேணா தெரிஞ்சுக்கங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. நானே நார்த்திக நானேன், நான் மனிதர்களை நேசிக்கிறேன் அப்படி சொல்லுவார். ஓகேவா? இந்த மொழிபெயர்ப்பு வரலாறு பார்த்தீங்கன்னா 1934 பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க தோழர் பா ஜீவானந்தம் அவர்கள் இதை மொழிபெயர்க்கிறாங்க. ஓகேவா? பெரியாரும் ஜீவானந்தமே ஃப்ரெண்டா இருப்பாங்க, அப்புறம் தான் எதிரியாயிருவாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு நடக்குது. வெளியிட்ட ஆண்டு வந்து இந்த இதில் வந்து குடியரசு அப்படின்னு பெரியார் ஒரு இதழ் நடத்திட்டு இருப்பாரு. அந்த இதழில் 1935 ஒவ்வொரு தொடராக வெளியிடுறாரு. பின்னர் சுயமரியாதை பிரசுர நிறுவனத்தின் மூலம் ஒரு புத்தகமா அடிச்சு அதையும் வெளியிடுறாரு. ஓகேவா? வரலாற்று முக்கியத்துவம். இந்த நூலை வெளியிட்டனால பெரியாரையும் ஜீவானந்தத்தையும் பிரிட்டிஷ் அரசு கைது செய்யறாங்க. பகத்சிங் எழுதிய இந்த கட்டுரை இந்திய மொழிகளிலே முதல்ல தமிழ்ல தான் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட அந்த 1931 மார்ச் 23ஆம் தேதியை மத்திய அரசு தியாகிகள் தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? தியாகிகள் தினம். அப்போ அந்த நாளில் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பகத்சிங்கோட தியாக உணர்வுகள் நினைவுகூரும் விதமாக வீர வணக்கம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சத்தீஸ்கர் விமான நிலையம் ஒன்று இருக்கு. அந்த விமான நிலையத்திற்கு 2022ஆம் ஆண்டு பேர் மாற்றிருக்காங்க. அதாவது ஷாஹித் பகத்சிங் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜாஹித் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், மாவீரன். அப்போ பகத்சிங் அப்படின்றது மாவீரன் பகத்சிங் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே தானே?
அடுத்து நாடாளுமன்றத்தில் ஒரு வெண்கல சிலை வச்சுருக்காங்க மத்திய அரசு சார்பாக. 18 அடி உயரமான வெண்கல சிலை வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசு சார்பாக 100 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்கள் பகத்சிங் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.